சமீபத்தில் ஈரான் 2 வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கிட்டு இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நாங்கள் இஸ்ரேலுக்கு பயன்படுத்த தயார் அப்படின்னு ஒரு சவால் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பற்றி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அமைப்போட திறன்கள் என்ன, அண்ட் கடைசியாக இந்த அமைப்பை சுற்றி இருக்கிற சில சர்ச்சைகள் என்ன, மிஸ் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஈரான் கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது S-300 சிஸ்டம் தான். இந்த S-300 சிஸ்டமை கடந்த மாதம் தான் ரஷ்யன்ஸ் முழுமையாக டெலிவர் பண்ணி முடித்தாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஈரான் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்கள் உள்நாட்டில் முழுக்க ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டமையும் ஒரு பலிஸ்டிக் மிசைல் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டமையும் உருவாக்கி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ இவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறதுக்கான சாத்தியம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாடு தனியாக ஏவுகணையை உருவாக்கி முடிச்சிருச்சுனாலே அதால் வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாயிரும். அதுபடி ஈரான் சமீபத்தில் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளில் ஆரம்பித்து பலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட ஏவுகணைகளை உருவாக்கி வெளியே தள்ளினாங்க. ஸோ அப்போயே உலகத்துக்கு தெரிஞ்சு போன ஒரு விஷயந்தான், ஈரான் நினச்சா ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடியும் அப்படின்றது. அதுபடி அவங்க உருவாக்கியும் காட்டியிருக்காங்க. ஸோ வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் உருவாக்குனதுக்கும் ரஷ்யாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை உருவாக்குனதுக்கும் ரஷ்யாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ஏவுகணையை முழுக்க உள்நாட்டை தயாரிச்சிட்டாங்கன்னா அதை ஒரு ரேடாரோட லிங்க் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஈரானுக்கு முழுக்க உள்நாட்டில் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறதுக்கான கேப்பபிலிட்டியும் இண்டஸ்ட்ரியும் அவங்ககிட்ட இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ இவங்க உருவாக்கியிருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்பை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஷார்ட் ரேஞ்சு, இன்னொன்று பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ 2ல் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அந்த வான் பாதுகாப்பு அமைப்போட பேரை நான் கீழே போடுறேன். காரணம், அந்த பேரை என்னால் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் சண்டைக்கு வரீங்க, அதை நான் கீழே போட்டுறேன் டெக்ஸ்ட்டில். இப்போ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எந்த ஏவுகணையிலேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஷயத் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த ஏவுகணையவே 2 விதமாக உருவாக்கியிருக்காங்க வான் பாதுகாப்பு அமைப்புக்கு. ஒன்றில் ஆக்டிவ் ரேடார் சீக்கர் இருக்குது, இன்னொன்றில் பேசிவ் ரேடார் சீக்கர் இருக்குது. ஆக்டிவ் ரேடார் சீக்கர் அப்படின்னா என்னென்னா, இந்த ஏவுகணைக்கு முன்புறத்தில் ஒரு சின்ன ரேடார் இருக்கும். அது ரேடார் அலைகளை எமிட் பண்ணி அந்த ரேடார் அலைகள் எதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த டார்கெட்டை நோக்கி போகும். ரெண்டாவதாக இருக்கிறது பாசிவ் ரேடார் சீக்கர். பாசிவ் ரேடார் சீக்கர் எப்பயுமே ரேடார் அலைகளை எமிட் பண்ணாது, அதுக்கு மாறாக எதிரிகள் ரிலீஸ் பண்ணுற அந்த ரேடார் அலைகளை தான் ட்ராக் பண்ணும். இது ரேடார் அலைகள்னு நம்ம சொல்ல முடியாது, ரேடியோ அலைகளாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சிக்னலை எதிரி ரிலீஸ் பண்ணுறப்ப அதை டார்கெட் பண்ணி அடிக்கிற ஒரு சீக்கரை தான் நம்ம பாசிவ் சீக்கர்னு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸில் இவங்க பாசிவ் ரேடார் சீக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிரி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரேடார் அலைகளை ட்ராக் பண்ணி போய் அடிக்கிற மாதிரியான ஒரு சீக்கரை 2வது மிசைலில் அவங்க பொருத்தியிருக்காங்க. இப்போ இந்த 2 மிசைலும் 2 விதமான ரோலுக்கு பயன்படுத்தப்படும். ஸோ 2யுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லான்ச்சரில் ஃபிட் பண்ணிவிட்டு அதே லான்ச்சரில் ரேடார் சிஸ்டமை பொருத்துறாங்க. ஸோ அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடார் சிஸ்டம்னு தனியாக வச்சு, லான்ச்சர்னு தனியாக வச்சு, அப்புறம் பேட்டில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு கண்ட்ரோல் சென்டரை தனியாக வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப மொபைலாக இருக்காது, அதை செட்டப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு பதிலாக ஒரே ட்ரக்கில் லான்ச்சர்ஸையும் ரேடார்ஸையும் அதோட பேட்டில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமையும் பொருத்திட்டோம் அப்படின்னா அதை மொபைலாக எடுத்துகிட்டு போக முடியும். ரெண்டாவது, அதை ரெடி பண்ணுறதுக்கு குறுகிய அளவுக்கு தான் கால அவகாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுபடி ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வெறும் 3 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நிமிஷத்தில் இதில் இருக்கிற ரேடாரும் இதில் இருக்கிற லான்ச்சரும் தயாராகிரும் எதிரிகளை காலி பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இந்த லாங் ரேஞ்ச் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டமால் கிட்டத்தட்ட 120லேருந்து 180 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ண முடியும். இதில் 120 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த இன்டர்செப்டரால் செல்ல முடியும் அப்படின்றதுனால ஒரு டார்கெட்டு இந்த ரேடார் சிஸ்டமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 80 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கிற இன்டர்செப்டார் போய் அதை அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது 80லேருந்து 100 கிலோமீட்டர், மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது 120 கிலோமீட்டர். இப்போது பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸில் இதால் 24 டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, இல்லை 36 டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணுற அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரே நேரத்தில் 6 டார்கெட்டை சைமல்டேனியஸாக அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது.
இது என்ன பிரச்சனை அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க குழப்பத்தை நம்ம கடைசியில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி நம்ம பார்த்துடலாம். அதோட பேரையும் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினால கீழே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 80 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வர டார்கெட்ஸை இதால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன ட்ரோன்ஸு, சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட்ஸு, அதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கலாம், இல்லைனா அட்டாக் ஹெலிகாப்டராக இருக்கலாம், இல்லை அட்டாக் ட்ரோன்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாக்கி அழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராரெட் சீக்கர்ஸை கொண்ட ஏவுகணைகளை வச்சிருக்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சப்ளிமெண்ட்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 2த்தையுமே டிப்ளாய் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிக தூரத்தில் இருக்க டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும். அதாவது 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும். இன்னொன்று பக்கத்தில் இருக்க டார்கெட்ஸு, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீப்பாக இருக்கிற டார்கெட்ஸு, சின்ன சின்ன ட்ரோன்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸை இன்டர்செப்ட் பண்ணும். இப்போ இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட சர்ச்சை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கிளைமு. அதாவது அவர் சொன்னதை அப்படியே ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, கோட்டட் அப்படின்னு சொல்லி. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் 180 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க டார்கெட்டை ட்ராக் பண்ண முடியும், 120 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற டார்கெட்டை எங்கேஜ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண முடியும். 3 நிமிஷத்தில் இதை செட்டப் பண்ணிடலாம். 3 நிமிஷத்தில் இதை செட்டப் பண்ணுறதுனாலையும், இது ஒரே மொபைல் யூனிட்டாக இருக்கிறதுனாலையும், மலைகளுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சு இஸ்ரேல் நமக்கு எதிராக தாக்குதல் நடத்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்க மலையை தாண்டி வரப்போ அவங்களுக்கு ஆம்புஷ் பாயிண்ட்டாக இதை நம்மளால் நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்து இருக்குது. இப்போது அவரோட கருத்தை பல இடங்களில் கோட் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக கோட் பண்ணாமல் சில இடத்துல வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று ஆட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட்டு ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக 6 டார்கெட்டை இது அடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னதாக கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நமக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நம்ம ஒன்று பண்ணோம். நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரே நேரத்தில் 4 டார்கெட்டை சைமல்டேனியஸாக என்கேஜ் பண்ணி அழிச்சிருச்சு. இதுவே வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்கிறப்ப ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக 6 டார்கெட் அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பட் நான் இந்த இடத்துல இந்தியாவால் தான் முடியும், ஈரானால் முடியாதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எப்படி பண்ணுது? ஒரு ரேடார் சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு, ஃபயர் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு, கூட 2 லான்ச்சர்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு யூனிட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு யூனிட்டில் இருக்கிற அந்த ரேடாரு, அந்த ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் 2 லான்ச்சர்ஸில் சைமல்டேனியஸாக 2 மிசைல் ஏவி 4 டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க? மொபைல் லான்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு வெஹிக்கிளில் ரேடார் மவுண்ட் ஆகிருக்கு, ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் மவுண்ட் ஆகிருக்கு, அது கூடவே லான்ச்சர்ஸும் இருக்குது. ஸோ ஒரு லான்ச்சரில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை மட்டும்தான் நம்ம ஒரு யூனிட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு யூனிட்டில் இவங்க வச்சுருக்கக்கூடிய ஏவுகணைகளே 3 தான். அதை நீங்கள் இமேஜஸில் பார்த்தாலே தெரியும், 3 ஏவுகணை மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்க எப்படி 6 டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும்? 3 ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு கண்டிப்பான முறையில் அடுத்த 3 டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அவங்களோட இன்னொரு யூனிட்டில் இருந்து தான் அவங்க மிசைல்ஸை லான்ச் பண்ணி ஆகணும். அப்படி பக்கத்து யூனிட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது சிங்கிள் யூனிட் கணக்கில் வராது. ஸோ சிங்கிள் யூனிட்டில் 6 டார்கெட்டாக சைமல்டேனியஸாக அடிக்கிறது அப்படின்றது ஒரு விசித்திரமான கிளைமாக தான் நான் பார்க்குறேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்டேக்காக இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலே நம்ம பல தடவை மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே திருத்துவாங்க, நானும் கமெண்ட்டில் பின் பண்ணுவேன். அதே மாதிரி இது ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ஈரான் முழுக்க முழுக்க உள்நாட்டில் உருவாக்குனது தான். இதுக்கும் ரஷ்யன்ஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஈரான் உருவாக்கின ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளுக்கும் ரஷ்யாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். கண்டிப்பாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. பட் ஒன்ஸ் உள்நாட்டில் ஏவுகணைகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் ஹைடெக் மிசைல்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பான முறையில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்க முடியும். அதில் நம்ம சந்தேகப்படுறதுக்கோ, ஈரான் வந்து தனியாக பண்ணியிருக்க முடியாது, ரஷ்யாவோட சேர்ந்து தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கோ உரிமை இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.